இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது பலன்கள். அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி தொகைகளை தாமதமாகத்தான் வருது. இது நாள் வரைக்கும் இனி சீக்கிரம் வந்துடும். மாத ஆரம்பத்திலேயே மாற்றம் தெரியும். வியாபாரத்திற்கான ஏற்றுமதி இறக்குமதி இருந்துச்சுன்னா அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். குறித்த நேரத்தில் அனுப்பி வைப்பீங்க. கணவரின் அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வீங்க. வீட்டில் கலைப்பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்வீங்க. குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க. கலைஞராக இருந்த அவங்க முயற்சியில் பெரிய பேனர்களிலிருந்து அழைப்பு வருவதும் அதில் முக்கிய கதாபாத்திரமும் கிடைக்கும். மாணவர்களாக இருந்தால் அவங்க வகுப்பறையில் அனாவசிய பேச்சை தவிரக்கூடிய விதமாக நடந்துக்கிறங்க. கெட்ட பெயர்களை வாங்க வேணாம். உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கவலையை தரும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் தரிசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சுபமானதாகவும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பேச்சு மற்றும் செயலால் மற்றவங்களை ஈர்க்க முடியும். மாத தொடக்கத்தில் தொழில் அல்லது வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் பெரிய வெற்றியையும் ஆபத்தையும் தரும். பயணங்களில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தால் கூடுதல் வருமானம் உருவாகும். நிதிநிலை உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். வீட்டில் ஆன்மீக நாட்டம் இருக்கும். சுப காரியங்கள் நடக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. காதலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கற்பனை வளம் அதிகமுடைய மிதுனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விருப்பங்கள் கைகூடுது. பயன்தரும் செயல்களில் ஈடுபடுவீங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தீங்கன்னா அதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பணவரத்து குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தேவை ஏற்படுது. வேலை செய்யும் முன்னாடி அது பற்றி அதிகம் யோசிக்கணும். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்குது. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு காரிய சித்தி உண்டாகுது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது. திடீர் பணத்தேவை உண்டாகுது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான காலகட்டம். பணவரவு நல்லா இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு லாபகரமாக அமையும். பணவரவு திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிலர் மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகுது. திட்டமிட்டு படிங்க. எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்வீங்க. இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கும்.
உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். பயணத்தில் சுகம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் தாமதப்பட்டு கிடைக்கும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகி எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க உங்களிடம் சரணடைவாங்க. எதிலும் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவுகள் இருக்குது. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதம் ஏற்படும். எதிர்பாராத பணவரத்து இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா குரு பகவானை தான் வணங்கணும். மனக்கவலை நீங்கும். எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்ட தினங்கள் 11. மிதுனராசி என்பவர்களுக்கு சில நேரம் முடிவுகளில் சில சந்தர்ப்பங்களில் சராசரியாக இருக்கும், சராசரியை விட குறைவாகவும் இருக்கும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் 2 முறை அந்த நிலையிலேருந்து மாறுது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் சாதகமான சூழ்நிலையிலே இருக்கிறீங்க. புதனின் ஆதரவை பெறுறீங்க. ஆனால் பல்வேறு துறைகளில் திருப்திகரமான முடிவுகளை பெற முடியுது. மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் பயிற்சி சாதகமாகவும் 2ஆம் பாதியில் பலவீனமாகவும் மாறுது. செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் சாதகமாக இல்லை. குருவின் பயிற்சி குறிப்பாக சாதகமாக இல்லை. சுக்கிரனின் பயிற்சி கலவையான பலனை தருது. அதே நேரத்தில் சனியின் பயிற்சி சராசரி நிலை முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி குறிப்பாக சாதகமாக இல்லை. இந்த எல்லா சூழ்நிலையும் வச்சு பார்த்தா கலவையான முடிவுகளை பெறலாம். வாழ்க்கையின் சில அம்சங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாகவும் இருக்கும்னு சொன்னேன். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி சராசரி நிலை முடிவுகளை பெறலாம். மாதத்தின் முதல் பகுதியில் சிறந்த முடிவுகள் தான் இருக்குது. வேலை தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகள் தான் இருக்குது. மாதத்தின் 2ஆம் பகுதியில் குரு சிறந்த நிலையிலே இருக்கிறாரு. சிறந்த பலனை தரலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த மாதம் பொதுவாக சாதகமான பலன்கள் தான் இருக்குது. மிதுனராசிக்காரவங்க கல்வியில் சராசரியை விட சிறந்த அல்லது சாதகமான பலனை பெறலாம். குடும்பத்தில் சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். இதனால் குடும்ப சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் கலவையாக இருக்கும். குறிப்பாக அலுவலகத்தில் யார்னாச்சும் காதல் வயப்பட்டீங்கன்னா இந்த மாதம் நல்ல பலனை தரும். உங்கள் இதயத்திலிருந்து பல விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் ஒன்றாக சந்திப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் பழைய பிரச்சனைகளை குறைக்க அல்லது நீக்க உதவும். சனி உங்கள் 7வது வீட்டில் பார்வை இருப்பதனால திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்துது. ஆனால் மாதத்தின் மறுபக்கத்தில் இருந்து வரும் குருவின் சாதகமான செல்வாக்கு பிரச்சனைகளை குறைக்க அல்லது நீக்குவதற்கு உதவுது. நிதி விஷயங்களில் இது சாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால பலவீனமான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் மே மாதம் சராசரியாக அல்லது சற்று சிறந்த முடிவுகளை தரலாம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை உணர்ந்து சரியான உணவை கடைப்பிடிக்கணும். அப்போ மட்டுமே இந்த முடிவுகள் அடைய முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நீங்கள் குங்குமம் கலந்த நீரை வழங்கினாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மிதுனராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.